இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜனவரி மாதம் 17ஆம் தேதி புனிதர்களுடைய பகுதியில் புனித வனத்து அந்தோணியாருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறோம். அன்புமிக்கவர்களை 2 நாட்களுக்கு முன்னமே நான் தெளிவுபடுத்தியிருந்தேன். புனித பதுவை அந்தோணியார் வேறு, புனித வனத்து சின்னப்பர் வேறு. இன்றைக்கு நாம் நினைவு கூறுகிற புனித வனத்து அந்தோணியார் வேறு புனிதர். ஆனால் இந்த புனித வனத்து அந்தோணியார் என்பவர் எகிப்து தேசத்துல மிகப்பெரிய ஒரு பணக்கார குடும்பத்துல பிறந்ததாகவும், ஆசிரியர்களே இவருடைய குடும்பத்திற்கு வந்து இவருக்கு குடும்பத்திலேயே பாடத்தை பயிற்றுவிக்கிற அளவுக்கு பெரும் செல்வந்தராக வாழ்ந்தார் என்றும், தன்னுடைய பெற்றோர்களுடைய இறப்பிற்கு பிறகு ஒரு நாள் இவர் ஆலயத்துல மறைவுரை ஒன்றை கேட்கிறார். அந்த மறைவுரையில, நீ உண்மையாகவே நிறைவுள்ளவனாக மாற விரும்பினால் உன்னிடம் இருப்பதை விற்று ஏழையருக்கு கொடுத்து பிறகு என்னை பின் செல் அப்படி என்கிற அந்த வார்த்தையை கேட்டு அதனுடைய பொருள் உணர்ந்து வீட்டிற்கு சென்று தன்னுடைய தங்கைக்கு தேவையான படிப்பிற்கும் வாழ்விற்குமான சொத்தை மட்டும் தனியாக பிரித்து கொடுத்து விட்டு மற்ற சொத்துக்களை விற்று ஏழையருக்கு கொடுத்து கடும் தவம் புரிந்து பாலைவனத்தில் வாழ்ந்தார் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, செல்வந்தராக வாழ்ந்த இவர் வெறும் கையராய் வாழ்ந்த நேரத்தில் பல நேரங்களில் சாத்தானுடைய சோதனைகள் அதிகமாக இருந்ததாகவும், அந்த நேரங்களில் எல்லாம் பெரும் செல்வமான எனது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே எனக்கு போதும் என்று சாத்தானுடைய சோதனைகள் வந்த நேரத்தில் எல்லாம் எதிர்த்து போராடினார் என்றும் இவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, புனித வனத்து சின்னப்பருடைய சீடராகவும் சில காலம் இவர் இருந்தார் என்றும், பிறகு இவருடைய வாழ்க்கையில துன்பங்கள் ஏற்பட்ட நேரத்துல, துயரங்கள் ஏற்பட்ட நேரத்துல கடவுளை பார்த்து மன்றாடி அழுதாராம். இறைவா, நான் துன்பப்படுகிற நேரத்தில எல்லாம், கஷ்டத்தில் இருக்கிற நேரத்தில எல்லாம் எங்கே இருக்கின்றீர் என்று கேட்கிற நேரத்துல, அன்பு மகனே, துன்ப நேரங்களில், துயரமான நேரங்களில் நான் உன் அருகில் தான் இருந்தேன், நீதான் என்னை கண்டுகொள்ளவில்லை, என்னை அறிந்து கொள்ளவில்லை என்று கடவுளே சொன்னதாக இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, பெரும் செல்வராக இருந்த புனித வனத்து அந்தோணியார் தனக்கு இருந்தவற்றை அனைத்தையுமே ஏழையிற்கு கொடுத்து விட்டு வெறும் கையராய் ஆண்டவரை பின்பற்றி வாழ்ந்த அந்த ஒரு வாழ்வு என்பது நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு சவால். இந்த மண்ணுலக செல்வங்கள் மீது பிடிப்பு இல்லாமல், பற்று இல்லாமல் வாழத்தான் இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். கிராமங்களில் இந்த நாளை புனித அந்தோணியார் பொங்கல் என்று பல இடங்களில் பொங்கல் வைத்து கால்நடைகளுக்கும் நம்முடைய குடும்பத்தில் நமக்கு உதவி செய்கிற விலங்குகளுக்கும் அவர்கள் உணவளித்து இன்றைக்கு மகிழ்வார்கள். இந்த புனிதருடைய பரிந்துரையால் இயற்கை அன்பு செய்யக்கூடிய, இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழ வேண்டிய ஒரு வரத்திற்காக இன்றைக்கு நம்ம மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதித்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்துல அவரை சுற்றி கூட்டம் அதிகமாக இருந்த ஒரு காரணத்தினால் 4 நண்பர்கள் முடக்குவாதமுற்ற தங்களுடைய நண்பர் ஒருவரை ஆண்டவரிடத்துல கொண்டு வர விரும்புகிறார்கள். ஆனால் ஆண்டவரிடத்துல நெருங்க முடியாத ஒரு காரணமாக அவர்கள் அந்த வீட்டினுடைய மேற்கூரையை பிரித்து அந்த முடக்குவாதமுற்றவரை ஆண்டவரிடத்துல கொண்டு வருகிறார்கள். ஆண்டவரும் அந்த முடக்குவாதமுற்றவரை பார்த்து, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, எழுந்து உன்னுடைய பாயை எடுத்துக்கொண்டு நீ செல் அப்படி என்று அவருக்கு மறு வாழ்வு கொடுத்ததைத்தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகமாக நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, ஊருக்கு 4 பேர் அல்லது 4 பேர் 4 விதமா அப்படின்னு நம்முடைய கிராமங்களில் கேள்விப்பட்டிருப்போம். ஏன் இப்படி பண்றீங்க, ஏன் இப்படி பயப்படுறீங்க, ஏன் இப்படி சோகமா இருக்கீங்க அப்படின்னு சில பேரிடத்துல கேட்டால், என்ன ஃபாதர் பண்றது, இந்த ஊர் என்ன பேசும், 4 பேர் 4 விதமா பேசுவாங்களே அப்படி என்று மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன பேசுவார்கள், மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று தான் நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறோமே ஒழிய நம்முடைய வாழ்வு இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படி என்று என்னைக்குமே நம்ம சிந்தித்து வாழ்வது கிடையாது. அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு இறைவன் சொல்லி தருகிற அந்த அழகான பாடம் என்பது, அந்த 4 பேரா நம்ம இருக்கிறோமா? இன்றைக்கு 4 பேர் நல்லதை செய்ததைத்தான் விவிலியத்துல வாசிக்கிறோம். வழக்கமாகவே 4 பேர் கேவலமாகத்தான் பேசுவார்கள், தீயதைத்தான் பேசுவார்கள் என்று நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த 4 பேர் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் தங்களுடைய நண்பரை இயேசுவிடத்துல கொண்டு வந்து இன்றைக்கு அவருக்கு முழு சுகத்தை பெற்று தருகிறார்கள். இந்த 4 நண்பர்களைப் போல நாமும் நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய கிராமத்துல அல்லது நமது பங்குல 4 பேரை இயேசுவிடத்துல கொண்டு வருகிறோமா அப்படிங்கிற அடிப்படையான ஒரு கேள்வியோடு நல்லதை மட்டுமே சிந்தித்து விசுவாசத்தில் மற்றவர்களை உறுதிப்படுத்த, இயேசுவை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்த
ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.